பார்த்தீங்கன்னா நம்ம 40 ஏக்கர்ஸ்ல டெவலப் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. இது ஒரு மெகா டவுன்ஷிப். மெகா டவுன்ஷிப்பா? சூப்பர் சார். 40 ஏக்கர்னா எத்தனை பிளாட்ஸ் நம்ம பிளாட்ஸ் அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா 1200 பிளாட்ஸ். வாவ், எப்பா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. நம்ம 30+ அம்யூனிட்டிஸ் கொடுக்குறோம். 30+ சார்? என்னென்ன சார் தரோம் நம்ம? உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலா? சூப்பர். கிளப் ஹவுஸ், மல்டிபர்பஸ் ஹால். ஓகே. பேட்மிண்டன் கோர்ட். மல்டிபர்பஸ் ஹால் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே ஓகே. பேட்மிண்டன் கோர்ட் வந்துடும். ஓ சூப்பர். டேபிள் டென்னிஸ் கோர்ட் வந்து. டேபிள் டென்னிஸ் கோர்ட். பார்க் ஒரு 5 பார்க் இருக்கு. ஓகே. 5 பார்க்கா? 5 அந்த ரேஞ்ச் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம விஆர் ஃபவுண்டேஷன் பேர்ல் சிட்டியில் என்ன ரேஞ்ச் பிளான் பண்ணியிருக்கோம் சார்? இது பார்த்தீங்கன்னா மெகா டவுன்ஷிப்னால நம்ம வந்து பிரைஸ் கம்மியாக தான் கொடுக்குறோம். 1300 ரூபா. 1300 ரூபாய். வெறும் 1300 ரூபாய்க்கு பர் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருவீங்க. 4 கிரவுண்ட் எடுக்கிறீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் 7,80,000 ரூபா வரும். ஆமாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் ஒரு 2.5 lakhs தேவைப்படும். 2.5 lakhs. ஓகே ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷனோட அது இருந்தால் போதும். ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு வில்லா கட்டி தரணும். 25 lakhsல பண்ணி கொடுக்கலாம். 25 லட்சம் ரூபாய். 25 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட கொடுத்தா போதும். அதுக்கு மினிமம் அமௌண்ட் டிவ், அதாவது நான் இனிஷியல் அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் சார், பேலன்ஸ் எனக்கு லோன் போட்டு கொடுங்க அப்படின்னா எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும்? இது 4 to 5 lakhs தேவைப்படும். 4 to 5 lakhs. ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா எனக்கு இண்டிவிஜுவல் வீடு கொடுத்துருவீங்க. ஸோ மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் விஆர் ஃபவுண்டேஷன் ஒரு பேர்ல் சிட்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. விஆர் ஃபவுண்டேஷனை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அவசியமே இல்லை. ஒரு 8லேருந்து 10 ப்ராஜெக்ட் மேலே எடுத்து சக்ஸஸ் கொடுத்துருக்கோம்ல சார்? 8லேருந்து 10 ப்ராஜெக்ட் மேலே எடுத்து சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு லக்ஸரி வில்லாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார், உங்களோட நேமு, நம்மளோட சைட், நம்ம என்னென்ன சைட்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி முடிச்சிருக்கோம், இப்போ இந்த சைட்டில் நிற்கிறோம் இல்லையா, இந்த சைட்டை பற்றி சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். என்னோட நேம் வந்து சுரேஷ். ஓகே சார். விஆர் ஃபவுண்டேஷன் கம்பெனி நேம். ஓகே சார். பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மேலக்கொண்டையூரில் லொக்கேட் ஆகிருக்கும். ஓகே. பார்த்தீங்கன்னா இதில் பேர்ல் சிட்டி சைட் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர், இந்த சரௌண்டிங்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சரௌண்டிங்லாம் ஃபினிஷ் பண்ணி பக்கா பண்ணிட்டோம். பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜென்யூனாக சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து லேண்டை மட்டும் சேல் பண்ணல, இண்டிவிஜுவல் வீடும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். வீடுனா நார்மல் வீடு கிடையாதுங்க, வில்லா, லக்ஸரி வில்லாஸ் முதல் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது விஆர் ஃபவுண்டேஷனோட பேர்ல் சிட்டி திருநெல்வேலியில் நின்றுட்டு இருக்கோம். இந்த பிளாட்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த பிளாட் கரெக்டாக எங்கே சார் லொக்கேட் ஆயிருக்கு? திருநெல்வேலியில் மேலக்கொண்டையூரில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு. எப்படி சார் இங்கே வர்றது? எப்படி வர்றது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ரைட். ஓகே சார். டுவர்ட்ஸ் பெரியபாளையம் ரைட் எடுக்கிறதுல. ஓகே சார். பாக்கம்க்கு நெக்ஸ்ட் வரும் சார். மேலக்கொண்டையூர் லொக்கேட் அங்கே தான் லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ மக்கள்லாம் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணோம்னா நமக்கு இது பண்ணி தரமா சார்? ஃப்ரீ கேபே கொடுத்துருவோம். ஃப்ரீ கேப் கொடுத்துடலாம். சென்னையில் நம்ம எங்கே இருந்தாலும் சரி நம்பருக்கு கால் பண்ணால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவீங்க. ஃப்ரீயாக பிக்கப் பண்ணி தான் போகுமா? ட்ராப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிடுவாங்க. சொல்லுங்கள் சார், நம்மளோட பேர்ல் சிட்டியை பற்றி சொல்லுங்கள் சார். எவ்வளோ ஏக்கர் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்? பேர்ல் சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம 40 ஏக்கர்ஸில் டெவலப் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. இது ஒரு மெகா டவுன்ஷிப்பா? சூப்பர் சார். 40 ஏக்கர்னா எத்தனை பிளாட்ஸ் நம்ம பிளாட்ஸ் அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா 1200 பிளாட்ஸ். வாவ், எப்பா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. சூப்பராக இருக்கும். ஸோ நான் பார்த்துட்டேன், உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட போகிறேன். மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேர்ல் சிட்டியில் என்ட்ரி ஆயாச்சு. ஸோ நம்ம பேர்ல் சிட்டியில் நம்ம கிட்ட லேண்ட், அதாவது நீங்கள் லேண்டோ வில்லோவோ வாங்குறீங்கன்னா உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், நம்ம கிட்ட லேண்ட் வாங்குறாங்களே சார், அவங்களுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது, என்னென்ன அட்வான்ஸ்லாம் இருக்குது, நம்ம கிட்ட வாங்கினா இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்ட்டு என்னெல்லாம் பண்ணி தரேன் சார்? நம்ம 30+ அம்யூனிட்டிஸ் கொடுக்குறோம். 30+ சார்? என்னென்ன சார் தரோம் நம்ம? உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலா? சூப்பர். கிளப் ஹவுஸ், மல்டிபர்பஸ் ஹால். ஓகே. பேட்மிண்டன் கோர்ட். மல்டிபர்பஸ் ஹால் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. பேட்மிண்டன் கோர்ட் வந்துடும். ஓ சூப்பர். டேபிள் டென்னிஸ் கோர்ட். பார்க் ஒரு 5 பார்க் இருக்கு. ஓகே. 5 பார்க்கா? இபி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம். இபி ஃபெசிலிட்டிஸ் 3 BS எடுத்துட்டோம் நம்ம. ரெடியா இருக்கு. ஓகே சார். பிளாக் டாப் ரோட்ஸ் இருக்கு. ஓகே சார். சைஸஸ் பாத்தீங்கன்னா 40, 33, 24, 30 ஒரு 4 சைஸஸ்ல. ஓகே. மீதி பாத்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் இருக்கு. ஓகே. ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் இமிடியேட்டா போலாம். ஓ, இப்போ நம்ம வீடு கட்டி தரணும் அப்படின்னா எவ்வளவு நாள்ல சார் நம்ம தருவோம்? நம்ம 5 monthsல கொடுக்கலாம். 5 monthsல கொடுத்துடலாம். 5 உங்ககிட்ட வந்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டு ஒரு 5 மாசத்துல நம்ம பால் காய்ச்சறதுக்கு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடலாம் ரிலேட்டிவ்லாம். வேற மாதிரி சார். சூப்பர் சார். நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம் சார்? என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம்? மினிமம் பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ரேஞ்சஸ் ஸ்டார்ட். ஓகே சார். 600 2400 வரையும் என்னென்ன சைஸ் இருக்கு? 600 இருக்கு, 600 இருக்கு, 800 இருக்கு, 900, 1000 டிஃபரண்ட் வேரியஸ்ல எல்லா சைஸ்லயுமே இருக்கு. அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் பாத்தீங்கன்னா நம்மட்ட அவைலபிள் இருக்கு. இருக்கு சார்.
சூப்பருங்க. வேற மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார்னர்லையும் அவைலபிள் இருக்கா சார்? இருக்கு சார். கார்னர் பிளாட்ஸும் அவைலபிள் இருக்கு. எல்லா ஃபேஸிங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. சூப்பர் சார். ஸோ நம்ம சைட்டை சுற்றி என்னென்ன இதெல்லாம் இருக்குது சார்? ஸ்கூல்ஸு, காலேஜஸ், இது எப்படி சார் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா இல்லை வந்து வாழ்றதுக்கே நல்ல ஒரு இடமா இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் ஆனாலும் ஓகே தான். ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள கொடுத்தனமும் இருக்காங்க. ஓகே ஓகே. ஓ, குடுத்தனமும் வந்திருக்காங்களா? ஆமாம், அது பாருங்களா, அந்த வீட்டில் பாருங்க கார்லாம் நிற்கிது. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தனம் இருக்காங்க. அண்ட் அங்கேயும் ஒரு வீடு இருக்குது, அங்கேயும் குடுத்தனம் இருக்காங்க. நான் உங்களுக்கு அங்கேயும் போய் உங்களுக்கு காட்டுறேன் வீடு எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் நம்மளோட ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக சார்? இது இந்த சைடில் இருக்கிறது ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன். இண்டிவிஜுவலாக வாங்கினவர் அவரே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சார். 2 வீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் குடுத்தனமும் வந்திருக்காங்க. அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அங்கே ஒன்று போயிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜில். அண்ட் அங்கே ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் கொட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, பேஸ்மெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக சார்? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பூமி பூஜையும் போட்டிருக்காங்க. பூமி பூஜையும் போட்டிருக்காங்க. எத்தனை பேர் சார் நம்ம கிட்ட வாங்கியிருக்காங்க இது வரையும்? இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்ல 500 ஃபிளாட்ஸ் நம்ம இங்கே சொல்கிறோம். 500 ஃபிளாட்ஸ். சூப்பர் சார். வேற மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே ஓகே ஓகே. என்னென்ன ஸ்கூல்ஸ்லாம் நியர்பைல இருக்குன்னு மட்டும் சொல்லிடுங்க. ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாரட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கு சார். ஓகே சார். செகண்ட் பார்த்தீங்கன்னா விவேகானந்தா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்கு. ஓகே. மூணாவது ஜெயா பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. ஓகே. இது இல்லாம ஏஞ்சல் ஸ்கூல்ஸ் இருக்கு. சின்ன சின்ன ஸ்கூல்ஸ்லாம் நிறைய. ஸ்கூல்ஸ் எவ்வளவு நேரத்துல ரீச் பண்ற மாதிரி இருக்கும்? 10 to 15 மினிட்ஸ் சார். 10 to 15 மினிட்ஸ் டிராவல்லையே போலாம் சார். ஓகே. ஸ்கூல் பஸ்லாம் வரதுக்கான வேன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்க சைட்டுக்குள்ளே வர்றதுக்கு. ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். ஸ்கூல்ஸ் சொல்லிட்டீங்க. அடுத்த கட்டம் காலேஜ் சார். ஏன்னா ஒரு பசங்க வந்து காலேஜ் படிப்பாங்க, ஒரு பசங்க ஸ்கூல் படிப்பாங்க. அவங்கள காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்கு சார்? காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஜெயா காலேஜ் இருக்கு சார். ஓகே. வஜ்ரங் இருக்கு. ஜேஆர்டி இருக்கு. ஓ, அது இல்லாம மேக்னா காலேஜ் இருக்கு. ஓகே. அது இல்லாம இன்னும் ப்ளஸ் காலேஜஸ்லாம் ஒரு 7+ காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பைலே இருக்கு. சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு இருக்கு. ஓகே ஓகே. சூப்பர் சார், சூப்பர் சார். இங்க இருந்து நான் பைபாஸ் டச் பண்ணனும்னா எவ்வளவு தூரத்துல டிராவல் சார்? 10 மினிட்ஸ்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்ல கனெக்ட் பண்ணலாம். என்னென்ன பைபாஸ்லாம் கனெக்ட் ஆகுது சார் இதுல? ஓஆர்ஆர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஓஆர்ஆர் ரிங் ரோடு. ஓகே ஓகே ஓகே. சைடுக்கு பேக் சைடுல பாத்தீங்கன்னா சிபிஆர்ஆர் ரிங் ரோடு வருது. சிபிஆர் ரிங் ரோடு 10 வழிச்சாலை. அதுவும் பக்கத்துலயே தானா? எவ்வளவு நேரத்துல அது ரீச் பண்ணும்? 10 மினிட்ஸ் சார். 10 மினிட்ஸ். இதுக்கு நம்ம ஏதாவது பேக் கேட் எதுவும் பிளான் பண்ணிருக்கோமா சார்? இதுக்கு பேக் சைடுல ஒரு கேட் இருக்கு சார். கேட் இருக்கு. சூப்பர் சார். வேற மாதிரி. ஸோ பெரியபல் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆக போகுது. அண்ட் அவுட்டிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ட்ராவலே இருக்குது. நீங்கள் சவுத் சைடு நோக்கி போகிறீங்கனாலும் பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சைட்டில், அதாவது ஸ்கூல்ஸு காலேஜ் கேட்டுட்டேன் சார். இப்போ வயசானவங்களாம் இருப்பாங்க, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக தேவைப்படும். நம்மளோட சைட்லேருந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஏதாவது நியர்பையில் இருக்கா? இருக்குது சார். என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ்? திருநெல்வேலி போகணும். ஓகே. பார்வதி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஓகே. அது இல்லாமல் 24 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஒரு 2-3 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது நியர்பையில். ஓகே ஓகே ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சைட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நம்ம சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். இவங்க எல்லாருக்குமே ஒன்று தோணிகிட்டே இருக்கும், என்ன இவ்வளோ ஃபெசிலிட்டி சொல்கிறாங்களே, பர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான். ஸோ பர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வீடெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கா பர் ஸ்கொயர் ஃபீட் என்னன்றதை உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மக்களே, நம்மளோட சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி குடியே வந்துட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்கணுன்றதுக்காக சார்கிட்ட கேட்டிருந்தேன். சார், நம்ம கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளோட சைட்ல இருந்து அப்கமிங் ப்ராஜெக்ட் என்னென்னலாம் போயிட்டு இருக்கு சார்? வெங்கல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நாலேஜ் சிட்டின்னு வருது சார். நாலேஜ் சிட்டி 900 ஏக்கர்ஸ்லையா? ஓகே ஓகே. ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் கண்ட்ரீஸோட யூனிவர்சிட்டிஸ் வருது சார். யூனிவர்சிட்டிஸ் வருது. ஓ 50+ யூனிவர்சிட்டிஸ். 150 +ஆ? 50 +. ஓகே ஓகே. யூனிவர்சிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். நம்ம காலேஜ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ரிசர்ச் சென்டர் எல்லாமே அதுல ஒரே இடத்துல எல்லாமே அதுலயே வந்துடுது. ஓகே. இந்த ஆஃபீஸ் ஏதாவது பக்கத்துல இருக்கா சார் நியர்பைல? ஆஃபீஸ் எடுத்தீங்கன்னா ஐடி சார். டைட்டில் பார்க். ஓ, டைட்டில் பார்க் எங்க பக்கமா? 15 மினிட்ஸ் டிரைவ் தான். பரவாயில்லையே. டைட்டில் பார்க் வந்துச்சுனால பிரச்சனையே இல்லை. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணலாம்னு சொல்லி வீடு அழகா கட்டிட்டு ரெண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா சார்? ரெண்டலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இண்டிவிஜுவலாக கட்டிட்டு நம்மளே வந்து இருக்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்ரோ ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? மெட்ரோ கோயம்பேடு டு பட்டாபுரம் சாங்ஷன் ஆயிருக்கு சார். அப்படியா? இப்போ நம்ம பட்டாபுரம் வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் சார்? 15 மினிட்ஸ் டிரைவ் தான். ஸோ 15 மினிட்ஸ் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாபுரம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. 10 மினிட்ஸ் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆக போகுது. இவ்வளோ ஃபெசிலிட்டியில் கொடுக்குறாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம பேக் சைட் கேட்லேருந்து நீங்கள் வெறும் 15 மினிட்ஸ் ட்ராவலில் பெரிபரல் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆக போகுது. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டியோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் சிட்டியில் கொடுத்துட்டு இருக்கோம். யாருன்னா நம்மளோட விஆர் ஃபவுண்டேஷன். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க, இண்டிவிஜுவல் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, மேலே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா இந்த வீக்கு வேறு எந்த பிளான் இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு ஃபேமிலியோட வாங்க. உங்களோட ட்ரீம் வில்லா வந்து பார்த்தீங்கன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது டெவலப் ஆன ஏரியா கிடையாது, டெவலப்பிங்கோட சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ப்ரைஸ் ரொம்ப லோவாக இருக்கும்.
நாளைக்கு என்னைக்கு சார் லான்ச்சிங் பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம? நெக்ஸ்ட் மந்த் லான்ச்சிங்னு ஒன்று வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். 200 rupees மினிமம் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுறாதீங்க. சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் திருநெல்வேலியில் இடம் வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. இது மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனையோ இடத்துல சைட்டில் நம்ம போய் பார்க்குறோம் கொள்கிறோம். ஸோ எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீஸாக அமைதியாக ஒரு இடத்துல இடம் வாங்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கே வந்து கேட்டேன் சார் கிட்ட. ஸோ என்ன சார் நானும் லேண்ட் வாங்கலான்னு இருக்கேன் சார்ட்டு. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். இப்போ பர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோக்கு தராங்க, வெளியில் எவ்வளோக்கு போயிட்டு இருக்குன்றத சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் நம்ம வெளியில் என்ன பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து போயிட்டு இருக்கு சார் நம்ம இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா 1800 அந்த ரேஞ்ச் 1800 போயிட்டு இருக்கு. அந்த ரேஞ்ச் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம விஆர் ஃபவுண்டேஷன் பேர்ல் சிட்டியில் என்ன ரேஞ்ச் பிளான் பண்ணியிருக்கோம் சார்? இது பார்த்தீங்கன்னா மெகா டவுன்ஷிப்னால நம்ம வந்து பிரைஸ் கம்மியாக தான் கொடுக்குறோம். 1300 ரூபாய், வெறும் 1300 ரூபாய்க்கு பர் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருவீங்க சார். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறேன் அப்படின்னா எவ்வளோ சார் வரும்? 7,80,000. 7,80,000 ரூபாய். 7,80,000 ரூபாய்க்கு இடம் தராங்க. ரொம்ப கம்மி ரேட்டு. இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் கிடையாது வேறு எங்கேயுமே. இவ்வளோ சூப்பராக 30+ அம்யூனிட்டியோட இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் இண்டிவிஜுவல் லக்ஸரி வில்லா வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுக்குறாங்க. இன்றைக்கி பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1300 ரூபாய். இன்னொரு 2 months கழிச்சு வரீங்க அப்படின்னா 1800 ரூபாய், 1500 ரூபாய் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும்போது கம்மியாகாது. இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதோட லேண்ட் வேல்யூ மினிமம் 3000 3500 ரூபா போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. கரெக்டாக சார்? ஆமாம். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்காங்க, மறக்காம செக் இன் பண்ணி பாருங்க. ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி இருக்கு. இந்த வீக் எதுவும் பிளான் வந்தீங்கன்னா பிளான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நம்மளோட சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுங்க. வந்து பாருங்க. எல்லா கார்னர்லையும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அண்ட் ஆல் பேசிங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. இப்போ நான் எனக்கு இடம் வாங்குற ஐடியா இருக்கு சார். ஓகே, நான் மினிமம் பட்ஜெட் எவ்வளோ கட்டினா எனக்கு நீங்க தருவீங்க? உங்களுக்கு ஒரு 1/4 கிரவுண்ட் எடுக்கிறீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் 7,80,000 வரும். ஆமாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் ஒரு 2.5 lakhs தேவைப்படும். 2.5 lakhs. ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷனோட அது இருந்தால் போதும். வித் ரெஜிஸ்ட்ரேஷனோடே சொல்றீங்க. வாங்கிக்கலாம். ஓகே. பேங்க் லோன் பண்ணிக்கலாமா சார்? பேங்க் லோன் எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணுறோம் நம்ம? 75% to 90% இருக்கும். 90% வரையும் அவங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி. கரெக்டாக? ஸோ ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 75 to 90% பார்த்தீங்கன்னா லோன் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் என்னென்ன பேங்க்ஸ்லாம் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம் சார்? இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டாடா கேபிட்டல் இருக்கு, LIC இருக்கு, இது இல்லாமல் HDFC ஆக்சிஸ்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணி வாங்கி கொடுத்துடலாம். பிரச்சனை இல்லைங்க. ஸோ இடம் வாங்கணும் சென்னைக்குள்ளே திருநெல்வேலி நியர்பையில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இதுக்கு அப்ரூவ் இருக்குது சார் கவர்மெண்ட் அப்ரூவ்? பார்த்தீங்கன்னா DTCP அண்ட் RERA இருக்குது சார். DTCP அண்ட் RERA அப்ரூவோட இருக்குது. அப்போ பிரச்சனையே கிடையாது. தைரியமாக வாங்கி போடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருந்தீங்கன்னா நீங்கள் லேண்ட் வாங்குங்க. இல்லை எனக்கு வீடு கட்டணும்னு ஐடியா இருக்குன்னா வீடு வில்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்கலாம். வில்லா கட்டதாக இருந்தால் என்ன ரேஞ்ச் சார் வரும்? 600 ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு வில்லா கட்டி தரணும். 25 lakhsல பண்ணி கொடுக்கலாம். 25 லட்சம் ரூபாய். 25 லட்சம் ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்தா போதும். அதுக்கு மினிமம் அமௌண்ட்டு டிவ், அதாவது நான் இனிஷியல் அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் சார், பேலன்ஸ் எனக்கு லோன் போட்டு கொடுங்க அப்படின்னா எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும்? இது 4 to 5 lakhs தேவைப்படும். 4 to 5 lakhs. ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா எனக்கு இண்டிவிஜுவல் வீடு கொடுத்துருவீங்க. அதுவும் 5 மாசத்துல கொடுத்துடலாம். ஸோ வாங்க மக்களே. ஸோ வீடும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுக்குறாங்க. அண்ட் இடம் வேணா இடமும் வாங்கிக்கலாம். இடம் வேணும்னா நீங்கள் 2 லட்ச ரூபா இருந்தாலே போதும். இல்லை எனக்கு வில்லா வேணும், இண்டிவிஜுவல் வில்லா எனக்கு கட்டி கொடுங்கன்னா வெறும் 5 லட்ச ரூபா இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்துருவாங்க. சார் 5 லட்ச ரூபாய்க்கு 600 ஸ்கொயர் ஃபீட்னா சிங்கிள் பிஹெச்கே தான் கட்டி கொடுப்பீங்களா சார்? டபுள் பிஹெச்கே கொடுத்துடலாம். வர்ற மாதிரிங்க. ஸோ மக்களே, நீங்கள் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட விஆர் ஃபவுண்டேஷனை விசிட் பண்ணுங்கள். அண்ட் பேர்ல் சிட்டி சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை. இவ்வளோ காத்தோட்டமாக, இவ்வளோ அமைதியான, இவ்வளோ அம்யூனிட்டிஸோட கொடுக்குறவங்க தான் நம்ம விஆர் ஃபவுண்டேஷன் பேர்ல் சிட்டி. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக்இன் பண்ணி பாருங்கள். பர் ஸ்கொயர் ஃபீட் 1300 ரூபா. ஸோ இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வாங்கணும், இடம் வாங்கணும், சீக்கிரமாக வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக்இன் பண்ணி பாருங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மார்டின் அண்ட் சுரேஷ் ப்ரோவோட பேட்ராவில் இருந்து. பாய்.